कार्पण्यदोषपहतः स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यश्रेयश्चान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमां त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि मामात्मनुद्यात् यच्चोगमुच्छोषणमिन्द्रियाणाम् अवाप्य भूमावसपत्नवृद्धम् राज्यं सुराणाम् अपि चाधिपत्यम्. ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்றான் அர்ஜுனன். ரொம்ப கவனமா கேளுங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, கார்பண்ய தோஷா அப்படின்னு சொல்றேன். தோஷா அப்படின்னா கண்டிப்பா தெரியும், குற்றம். சோ கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கிட்ட ஒரு குற்றம் வந்துருச்சு. என்ன குற்றத்துக்கு வந்துருச்சு? கார்பண்யம் அப்படின்ற ஒரு குற்றம். கார்பண்யம் அப்படின்னா கருணை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கஞ்சத்தனம் அப்படின்னு ஒரு குற்றம் வந்துருச்சான். கிருப்பனகா அப்படின்னு சொல்றது உண்டு. கிருப்பனகா யார் தெரியுமா? கஞ்சன் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல கஞ்ச பிஷ்னார்னு சொன்னோம் இல்லையா? கஞ்ச பிஷ்னார்னா யாரு? யாரு ஒருவர்கிட்ட செல்வம் இருந்தும் கூட அந்த செல்வத்தை சரியா உபயோகப்படுத்தி அவனுக்கு பேரு கஞ்சம் அப்படின்னு சொல்லணும். அதே போல அர்ஜுனன் சொல்றா, உண்மையில எனக்கு ஞானம் இருந்தும் என்னால என்ன பண்ண முடியல, அந்த ஞானத்தை சரியா உபயோகப்படுத்த முடியல. அந்த கஞ்சத்தனம் எனக்கு வந்துருச்சு. கார்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவः பிரச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக. பிரிச்சாமி, எனக்கு நீ சொல்லு கிருஷ்ணன். என்ன சொல்லணும்டா அர்ஜுனா அவனுக்கு? தர்ம சம்மூட சேதாக. எது தர்மம் எனக்கு சொல்லு, எது நல்லதோ அது எனக்கு சொல்லு கிருஷ்ணன். தர்ம சம்மூட சேதாக எஸ் ஸ்ரேயஸ்யான் அப்படின்னு சொல்றான். எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான். ஏன்னா சாஸ்திரம் என்னைக்குமே ரெண்டு விஷயத்தை பத்தி பேசும். ஒன்று ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரேயஸ்னா எனக்கு நல்ல விஷயம், பிரேயஸ்னா எனக்கு பிடிச்ச விஷயம். நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்குமே எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நோக்கி ஓடிட்டு இருக்கும். நமக்கு நல்ல விஷயம் நோக்கி நமக்கு போகவே போகாது. நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு நல்ல விஷயமா இருக்காது, நமக்கு நல்ல விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்காது. ஆனா என்ன பண்றான் அர்ஜுனன் போய் சொல்றான் கிருஷ்ணர் கிட்ட, சொல்றான் யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் புரோஹிதன்மே, எனக்கு எது நல்லதோ அதை நீ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான். சொன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, ஓஹோ உனக்குதான் தெரியுமேப்பா, உனக்குதான் எது நல்லது கெட்டது உனக்கே தெரியுமே. ஏன்னா அவன் அர்ஜுனன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான், பகவத்கீதையில முன்னாடியே சொல்லியிருக்கான். நஹிஷ் பச்சாமி அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் இந்த சண்டையில வரக்கூடிய எந்த நல்லதையும் பார்க்கல, இந்த சண்டையினால கெட்டதுதான் வரப்போதே தவிர ஒரு நல்லதும் வரப்போறது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிருக்கான். ஏற்கனவே அர்ஜுன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். சோ முடிவு பண்ணி வச்சிருக்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்குதான் ஏற்கனவே தெரியுமே, உனக்கு எது நல்லது கெட்டது உனக்கும் தெரியுமே, நான் ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணன்ட்ட சொல்றா, கிருஷ்ணா அப்ப எதுவும் நான் தெரியாம பேசிட்டேன், ஃப்ரெண்ட்லியா அதை பேசிட்டேன், இப்ப நான் உண்மையை சொல்றேன். என்ன சொல்றான் அப்படின்னா, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்றான். உன்னிடம் சரணாகதி பண்ண சிஷ்யன் நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், நீ எனக்கு சொல்லு, எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு நீ சொல்லு அப்படின்னு என்ன பண்றான் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுன் என்ன பண்றான், சரணாகதி பண்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்படிதான் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், குருவை போய் அணுகணும். குருவை அணுகணும் அப்படின்னு என்ன காரணம் தெரியுமா? அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கிடையாது. அவர் காலில் போய் விழுந்து கும்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பூ கொடுப்பாரு, ஒரு தேங்காய் பழம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா வீட்டுல கொண்டு பூச்சிட முடியும், இல்ல நம்ம பீரோலே வச்சோன்னா காசு கவகம்னு பெருகி போறதுக்காக குரு கிடையாது. சோ குரு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழியில நடத்துறதுக்காக மட்டும்தான் குரு இருக்காரே தவிர நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக குரு கிடையாது. உண்மையாலுமே குருவுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கறது அப்படின்னா, நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கறது ஆசீர்வாதம். குரு மேல உட்காந்துட்டு இப்படி கை காட்டிட்டு நம்ம தலைமையில கை வச்சார் அப்படின்னா திடீர்னு ஷாப் எல்லாம் அடிச்சு நமக்கு எதுவும் மாற போறதுலாம் கிடையாது. அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க போலி குருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான குரு எப்படி தெரியுமா இருக்கணும்? 2 குணங்கள் இருக்கணும் ஒரு குருக்கு. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பரீட்சலோகான் கர்மச்சிதாம் நிர்வேத மாதாய சமித்பாணிகி தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. என்னது? பரீட்சலோகான் கர்மச்சிதான் நிர்வேத மாதாய, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவன் என்ன பண்றான், தேடி பார்த்து அழுத்து போய் இந்த உலகத்துல இனிமேல் சந்தோஷம் கிடையாதுடா, இந்த உலகம் எனக்கு வெறுத்து போயிடுச்சு, இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்துல நான் எவ்வளவுதான் அனுபவிக்க முயற்சி பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. உண்மை அதானே? நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த உலகத்துல நமக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் அற்ப சுகமா போயிடுது, அது சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. இதை யார் ஒருவன் புரிஞ்சுக்கிறானோ என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உலகத்தை தாண்டி வேற சந்தோஷம் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் என்ன பண்றான் அப்படின்னா, நிர்வேத மாதாயே,
தத் விஞ்ஞானார்த்தம், அந்த ஞானத்தை பெறுவதற்காக, எந்த ஞானத்தை பெறுவதற்காக, இந்த உலகத்தை தாண்டிய ஒரு ஞானத்தை பெறுவதற்காக. தத் விஞ்ஞானார்த்தம் அப்படின்னா அந்த, இந்த கிடையாது, இந்த உலகத்தை பற்றிய ஞானம் கிடையாது, அந்த உலகத்தை பற்றிய ஞானம். தத் விஞ்ஞானார்த்தம் சஹ, அவன் குருமேவா அபிகச்சே, அவன் குருவை அணுகிறான்னு சொல்றான். அப்ப குருவை போய் அடையணும் அப்படின்னு அதற்கு தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்கு? இந்த உலகம் எனக்கு சுகம் தராது, இந்த உலகத்துல சந்தோஷம் கிடையாது, இந்த உலகம் நான் வாழ வேண்டிய இடம் கிடையாது, எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நான் பகவானை அடையணும் அப்படின்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவங்க குரு அடையணும். இது எப்ப தெரியுமா வரும்? நமக்கு ஒரு துன்பம் வரும்போது வரும். மனுஷனை துன்பப்படும் போது அவங்க அப்பதான் யோசிப்பாங்க, போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எனக்கு இனிமேல வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் பகவான் கிட்ட போனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? குரு கிட்ட வந்து சேர்றாங்க. சோ அப்படிப்பட்டவங்க வந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குரு எப்படி தெரியுமா இருக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு 2 வார்த்தை சொல்ற. ஸ்ரோத்ரியம் அப்படின்னா நல்ல சாஸ்திரத்தை படிச்சவரா இருக்கணுமா. குரு அப்படின்ற ஒரு சாஸ்திரம் படிச்சவரா இருக்கணும். குரு அப்படின்றவருக்கு இன்னொரு தகுதி என்ன அப்படின்னா, அவர் இன்னொருத்தருடைய சிஷ்யனா இருக்கணும். குருவுக்கு இன்னொரு குரு இருக்கணும், மேல அவருக்கு மேல ஒரு குரு இருக்கணும். சார் உங்க குருஜி, உங்களுடைய குரு யார் குருஜி கேட்டா, எனக்கு குருஜியே தேவையில்லை, நான் ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்த்தா எனக்கே ஞான உதயம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நானே எல்லாருக்கும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படிப்பட்டவங்க எல்லாம் குரு கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி போலி குரு கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, பாத பூஜைக்கு 50,000, அப்புறம் கால் தனியா கை தனியா பூஜை பண்றதுக்கு 1,00,000 வாங்கிட்டு உங்களை ஏமாத்திடுவாங்க. நம்மளும் ஆன்மீகத்துல ஏமாந்து போயிடும். குரு ரொம்ப கஷ்டமானவங்களாம் கிடையாது. குரு ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். என்னது? அவருக்கு ஒரு நல்ல குரு இருக்காரான்னு பாருங்க. அவர் தன்னுடைய குருவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவர் வந்து குருவா ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது. சோ இது முதல் விஷயம் சொல்றாரு. ஒரு நல்ல குரு அப்படின்னா நல்ல சாஸ்திரம் படிச்சவரா இருக்கணும், அதுவும் தன்னுடைய குரு கிட்ட இருந்து படிச்சவரா இருக்கணும், தன்னுடைய குருவை பின்பற்றக்கூடியவரா இருக்கணும். முதல் விஷயம். 2வது, பிரம்மனிஷ்டம். நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அதே சாஸ்திரத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன், நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பேர் குருவே கிடையாது. என்னுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இப்படி இருக்கலாம், நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கலாம் அப்படி சொல்லவே கூடாது. குரு என்னைக்கும் எப்படி தெரியுமா சொல்லணும்? என்னைக்குமே சாஸ்திரத்துல இருந்து மட்டும்தான் பேசணும். குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது சார். சாஸ்திரத்தை பேசுறதுனால மட்டும்தான் அவருக்கு பேர் குரு. இந்த வார்த்தை, இந்த இந்த வித்தியாசங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. அவர் சாஸ்திரத்தை பேசுறதுனாலதான் அவருக்கு பேரு குரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? என்னைக்குமே குரு அப்படின்றவர் வந்து சாஸ்திரத்தை பேசக்கூடியவரா இருக்கணும், அதே போல சாஸ்திரத்தை படிச்சவராகவும் இருக்கணும், அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவரா இருக்கணும். இப்படிப்பட்ட குரு அணுகணும்னு சொல்றாரு. சோ என்ன பண்ற அர்ஜுனன்? அப்படிப்பட்ட ஒரு குருவை வந்து என்ன பண்றார்? நீங்க வந்து அணுகிட்டா சொல்றார், நான் உன்னிடம் சரணாகதி பண்ண சிஷ்யன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, நீயே எனக்கு என்ன பண்ணு, எது நல்லதோ அதை சொல்லி கொடு அப்படின்னு என்ன பண்றான்? கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணிட்டு. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வரும்போது என்ன பண்ணணும்? நாம முடிவு எடுக்காம அவசரப்பட்டு மத்தவங்க கிட்ட போய் அதை பத்தி பேசாம நம்முடைய குரு கிட்ட போய் கேட்கணும். இது கண்டிப்பா குரு அப்படின்ற ஒரு தேவை இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்கு சின்ன வயசுல இருந்து குரு தேவைப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் குரு தேவைப்பட்டாங்க. நம்ம சாப்பிடறதுக்கு, பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் குரு தேவைப்படுறாங்க. ஆனா வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவைங்க சார். நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கிறேன் சார், என் இஷ்டம் பிரகாரம் வாழ்ந்துக்கிறேன் சார். நான் அப்படித்தான் பசங்களை வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லி நாமளும் அப்படிதான் வளர்ந்தோம். உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுப்பா அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படி வளர்றதுக்கு பேரு குரு அப்படிங்கிறவர் கிடையாது. உண்மையில குரு அப்படின்னா யார் இது? உண்மையில குரு அப்படின்னு எப்படி தெரியுமா இருக்கணும்? அவர் வந்து என்னைக்குமே நம்முடைய இஷ்ட பிரகாரம் வாழ்க்கையை விடக்கூடாது. நமக்கு எது நல்லதோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு குருன்னு சொல்றோம். அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம என்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குருவிடம் ஒப்படைச்சிட்டு அவர் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சேஃபா இருக்கும். எப்ப குரு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது அனாதைகளை போன்ற வாழ்க்கை தான். இங்க பாக்குற நம்ம அர்ஜுனனை பாக்குறோம். அர்ஜுன் எப்படி தெரியுமா இருக்காங்க? அர்ஜுன் எப்படிப்பட்ட போராளி தெரியுமா? எத்தனை பேர் வந்தாலும் முன்னாடி நின்று சண்டை போடுவான். அர்ஜுனன் எப்படிப்பட்ட பக்தன் தெரியுமா? கிருஷ்ணர் முன்னாடி நின்று பேசுவான். அர்ஜுனன் எப்படிப்பட்ட பக்தன் அப்படின்னா கிருஷ்ணர் அவனுக்கு தேரோட்டியா இருக்கார். சோ இவ்வளவு இருக்கு அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கு. என்ன குணங்கள் இருக்கு? பெரிய வில்லாளி, கிருஷ்ணர் கடவுளையே பார்க்க முடியும், கடவுள் கிட்ட பேச முடியும். இப்படி இருந்தும் ஏன் அர்ஜுனன் துன்பப்பட்டா அப்படிங்கறத கேள்வி. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? பொதுவா
நம்ம கடவுளை நம்ம பக்தி செஞ்சா நம்மளுக்கு துன்பம் வராது, கடவுளை பார்த்தா துன்பம் வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கடவுளுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். கடவுள் அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றாங்க, துன்பப்படுறேன், கஷ்டமா இருக்கு, எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கீழே உட்காந்துட்டான். உடம்பெல்லாம் இது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டான். ஏன் சார், அவன் தான் கடவுள் முன்னாடியே இருக்கானே, அவனுக்கு ஏன் துன்பம் வருது? கடவுளை பார்க்கும் பொழுது, கடவுள் கிட்ட பேசும்போது அவனுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா, இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம் தெரியுமா? அர்ஜுனன் கடவுளையே பார்த்துட்டு இருந்தாலுமே கூட கடவுளை போல அவன் யோசிக்கல. அவன் என்ன பண்ணான், அவன் வேற மாதிரி யோசிச்சான், கடவுள் வேற மாதிரி யோசிச்சார். பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னான் அவன், கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதை செய்ய தயாரா இருக்குன்னு சொல்றான். அப்ப அவனுடைய குழப்பம் எல்லாம் போயிடுச்சு. சோ இதை நான் புரிஞ்சுக்கணும். எப்ப நம்முடைய எண்ணமானது, நம்முடைய ஆசையானது கடவுளுடைய ஆசைக்கு வேறுபட்டு விரோதமா இருக்கோ, அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்தே தீரும். எப்ப நம்முடைய ஆசையும் கடவுளுடைய ஆசையும் ஒரே போல இருக்கோ, அப்ப நம்மளுக்கு குழப்பமே வராது. இதுதான் நம்ம பகவத்கீதையில இருந்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். சரி, கடவுளுடைய ஆசை எது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் குரு இருக்காரு. குரு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு கடவுளுடைய விருப்பம் என்னன்றத நம்மளுக்கு சாஸ்திரத்துல சொல்லி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம், அந்த குருவுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நாம என்ன பண்ண முடியும், கடவுளுடைய வாக்கியம் எப்படி இருக்கும், கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். அதுக்கப்புறம் குழப்பங்களே வராது. சோ அர்ஜுன் இதுதான் செஞ்சான். பிரச்சனை வரும்போது அவன் கடவுள் கிட்ட போல இல்லையா, கடவுள் தான் முன்னாடி நின்று இருக்காரு. அவன் என்ன பண்ணல, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு குழப்பம் வரும்போது என்ன பண்ணான், குருவே என்னை காப்பாத்துன்னு தான் சொல்லி போறான். கிருஷ்ணனே குருவா ஏத்துக்கிட்டான். சோ அதனால நாமும் செய்ய வேண்டிய விஷயம், கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு குருவை அணுகிறது, குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இருந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆதவ் குரு ஆசிரியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம குரு இல்லை அப்படின்னா நீங்க ஆலோசனை பண்ணுங்க, நம்முடைய குரு யாரு, நம்ம யார்கிட்ட இருந்து சாஸ்திரம் கத்துக்க போறோம், யார் நமக்கு வாழ்க்கையில வழிகாட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுப்போம். காசுக்காக இருக்கவங்க குரு கிடையாது. நம்முடைய நன்மையை பற்றி மட்டும் யோசிக்கிறவங்க தான் உண்மையான குரு. சோ இங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அங்க போய் விழுந்துட்டார். அர்ஜுனன் போய் என்ன பண்றான், கிருஷ்ணர்கிட்ட விழுந்துட்டான். ஸ்ரேயஸ்னா நிஷ்டம் குருஹிதன்னு சொல்லி சொன்னான். எனக்கு எது நல்லதோ அது நீ சொல்லு கிருஷ்ணான்னு சொல்லி சொன்னான். அவ்வளவுதான். இனிமேல அர்ஜுனன் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். இந்த ஒரு கேள்விக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு கிருஷ்ணான்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணன் சொல்லி இருக்கலாம், உனக்கு சண்டை போடுறதாப்பா நல்லது, நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். கிருஷ்ணன் அதை சொல்லவே இல்லை. மொத்த பகவத்கீதையும் சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா, அர்ஜுனன் சொன்னா எனக்கு எது நல்லதோ அதை சொல்லுன்னு சொல்லி சொன்னான். கிருஷ்ணன் தெரியுமா பண்ணாரு, தனக்கு தெரிஞ்ச எல்லா நல்லதையும் சொல்லிட்டார். அதான் கிருஷ்ணர் பெரும் வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா, ஆண்டாள் சொல்றா இல்லையா, கோகுலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பசுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் பால் கறக்கிறது கீழே கொண்டு போய் பாத்திரத்தை வைப்பாங்களாம். பாத்திரத்தை வச்சா போதுமா, நீங்க கறக்கவே தேவையில்லை, பால் பாட்டுக்கும் நிறைய நெம்பிக்கிட்டே வலிஞ்சு அது ஃபுல்லா பால் பாத்திரம் ஃபுல்லா நிரம்பி போயிடுமா. பாத்திரத்தை மாத்தி வச்சா மறுபடியும் பால் சுரந்துகிட்டே இருக்குமா. பாத்திரம் தீர்ந்து போயிடும், பால் தீரவே தீராதான். அப்படி பால் கொட்டிக்கிட்டே இருக்குமா கோகுலத்தில் கூடிய பசுக்கள் கிட்ட இருந்து. இது எங்க தெரியுமா இருந்து வந்தது, கிருஷ்ணர் கிட்ட இருந்தா வந்தது. கிருஷ்ணர் அப்படிதான், ஒரு வார்த்தை கேட்டா போதும் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சோ கிருஷ்ணர் அப்படிதான் இருக்காரு. ஒரே ஒரு நல்லதை சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். உனக்கு என்னப்பா ஒரு நல்லதை சொல்லணும், நான் பெரிய தாராள பிரபு இல்லையா, எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்லதையும் நான் சொல்லி கொடுக்குறேன்னா என்ன பண்றாரு, மொத்த பகவத்கீதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பகவத்கீதை